பொதுவா பவுலர்ஸ் எல்லாம் விக்கெட் எடுத்த உடனே செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுல சில பேர் வித்தியாசமான செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அதுலயும் தனித்துவமான செலிப்ரேஷன்ஸ் சில பேர் வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய 4 செலிப்ரேஷன்ஸ் இப்ப நம்ம பாத்துறோம். நம்பர் 1 ஷெல்டன் காட்ரல். வெஸ்ட் இண்டீஸின் ஷெல்டன் காட்ரல் விக்கெட் எடுத்த உடனே மிலிட்டரி மேன் மாதிரி மார்ச் வாஷ் பண்ணி நடந்து வந்து சல்யூட் அடிச்சு செலிப்ரேஷன் பண்ணுவாரு. இந்த செலிப்ரேஷன் உலக ஃபேமஸான ஒரு செலிப்ரேஷன் சொல்லலாம். நம்பர் 2 தப்ரிஷ் ஷம்சி ரீசன்ட் டைம்ஸ்ல விக்கெட் எடுத்த உடனே திடீர்னு சுவ கழட்டி போன் போடுற மாதிரி போன் போட்டு போன் கால் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அவர் யாருக்கு போன் கால் செலிப்ரேஷன் பண்ணாரு, எதுக்காக இத ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா அத ஒவ்வொரு தடவை பார்க்கும்போதுமே உண்மையிலே ஃபன்னியா இருக்கும். நம்பர் 3 இம்ரான் தாகிர். இம்ரான் தாகிர் விக்கெட் எடுத்த உடனே அவருடைய செலிப்ரேஷன் பத்தி சொல்ல தேவையே இல்ல. ஓடிக்கிட்டே இருப்பாரு, கிரவுண்ட் சுத்தி ஓடுவாரு, கிரவுண்டையும் தாண்டி ஓடுவாரு, ஓடிக்கிட்டே இருப்பாரு. அதுதான் அவருடைய சிக்னேச்சர் செலிப்ரேஷன். அதனாலேயே தலைவர் ஆர்ஜே பாலாஜி அவருக்கு கொடுத்த பேரு பராசக்தி எக்ஸ்பிரஸ். அது உங்க எல்லாருக்குமே தெரியும். பராசக்தி எக்ஸ்பிரஸ் உடைய செலிப்ரேஷன் ஸ்டைல் எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்பர் 4 கெஸ்ரிக் வில்லியம்ஸ். வெஸ்ட் இண்டீஸின் கெஸ்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய யூனிக்கான செலிப்ரேஷனாலேயே நிறைய பேர்கிட்ட வாங்கி கட்டி இருக்காரு நம்ம விராட் கோலி உட்பட. அது உங்க எல்லாருக்குமே தெரியும். நோட் புக் செலிப்ரேஷன் தான். நோட் புக் செலிப்ரேஷன் நிறைய தடவை இவர் பண்ணியிருக்காரு. இவர் அடிச்சிட்டு நிறைய பேர் இவருக்கு ஆப்போசிட்டாவும் பண்ணியிருக்காங்க.